என்னடா ஒரு மாதிரியா இருக்க? நான் எங்க ஒரு மாதிரி இருக்கேன்? நான் எப்பவும் போலதான் இருக்கிறேன். அண்ணே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. எப்போ? இப்போதானே பண்ணேன். இப்பதானே பண்ண? பைக் எடுக்கும்போது போன் அடிக்கல. அது கார்த்தி அமைதியா இருந்துரு. எப்பா எல்லாம் கேட்டுக்கங்க. இந்த வண்டிக்கு இனிஷியல் அமௌண்ட் 25,000 மட்டும்தான் நான் கட்டினேன். ஒவ்வொரு மாசம் இஎம்ஐயும் கார்த்திக் தான் கட்ட போறான். நான் என்னமோ ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் வச்சிருக்கேன், இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வச்சிருக்கேன்னு ஆளுக்கு நினைச்சுக்க போறீங்க. படிச்சிரு. அப்போ ஒரு நிமிஷம் இந்தாங்கப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வணக்கம் வாத்தியாரையா. வணக்கங்க. உங்க பையன் லோன் வாங்கி எங்களை லோன் அலைய விடுறான். அவன் பேன் கார்டை வாங்கி போட்டதும் அவன் ஜாதகமே தெரிஞ்சு போச்சு. அப்படியும் சண்முக வாத்தியார் புள்ளங்கிறதுனாலதான் லோனே கொடுத்தேன். பசங்க சீஸ் பண்ண வந்தா அவங்களே அடிச்சு விரட்டி விட்டுருக்கான். இவனை இப்பயே பிடிச்சு உள்ள போடணும். போடுவேன். உன் காலை உடைச்சு அடுப்புல போட்டுருவேன். ஏப்பா உனக்கு எவ்வளவு பணம் கட்டணும்? எங்க கட்டினா நான் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு மொத்த பணமும் வேணும், இல்ல வண்டி வேணும். அப்போ வண்டி எடுத்துட்டு போ. பைக்ல கைய வச்ச அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். என்ன வாத்தியாரு உங்க சம்சாரம் மிரட்டுது? டியூ கட்ட வைக்கலன்னா எதுக்கு பைக் வாங்கணும்? அவன் வேலைக்கு போறதுக்காக வாங்கியிருக்கான், வெட்டியா சுத்துறதுக்காக வாங்கலையே. பா என்னப்பா நீங்க? அண்ணன் பாவம்பா, பணத்தை கட்டி அண்ணனுக்கு வண்டியை எடுத்து கொடுக்கலப்பா. மா எனக்கு யாரும் பைசாலாம் ஒன்றும் கொடுக்க தேவை கிடையாது. என் வண்டியை எனக்கு எப்படி மூட்டிக்கணும்னு எனக்கு தெரியும். சரி நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பு. டேய் சும்மா இருடா. இத பாரு, இந்த செயின் இந்த மோதிரம்லாம் அடமான வச்சு அந்த காசை எடுத்து அவன் மூஞ்சில வீசு. அந்த செயினும் மோதிரமும் வாங்கி கொடுத்ததும் நான் தான். அண்ணே எவ்வளவு கட்டணும்? ஏய் என்ன எனக்கு பாவ பரிதாபம் பாக்குறியா? இதோ பாரு, நான் தான் சொல்லிட்டேன்ல சேட்டு, நீ பைக் எடுத்துட்டு கிளம்பு. ஒரு வாரத்துல அந்த பணத்தை கொடுத்துட்டு எப்படி பைக்கை மூட்டணும்னு எனக்கு தெரியும். நீ எடுத்துட்டு போ. டேய் வண்டி எடுங்கடா. ஏய் சரவணா பாத்துக்கோ, வண்டி டியூ மட்டும் இல்லாம வக்கீல் ஃபீஸ் பேட்டா எல்லாம் கட்டினா மட்டும்தான் வண்டி கொடுப்பேன். பாத்துக்கோ. வக்கீல் தான் வாயே திறக்கலையே. வக்கீல் வந்தா ஒரு ஃபீஸ், வாய் திறந்தா இன்னொரு ஃபீஸ். நான் வரேங்கய்யா. சரிங்க. டேய் வண்டி எடுங்கடா, போலாம். சரிண்ணா. நல்லா இருக்க மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான். என் புள்ள எல்லாருக்கும் இளக்காரமா போயிட்டான்ல. அவனுக்குன்னு ஒரு காலம் வரும், அப்போ வச்சிருக்கேன் எல்லாருக்கும். சண்முகம் பெரியவன் பாவம்பா, அவன் முகத்தை பாக்குறதுக்கே சரியில்லைப்பா. செல்லக்கிளி, காயத்தை கீர்னாதான் ஆறும், கல்ல ஒளியால அடிச்சாதான் அது சிலையாகும். அந்த கல்லுக்கு வலிக்கிறத விட ஒளிக்கு தான் வலி அதிகம். அந்த அடிதான் நான் வாங்கிட்டு இருக்கேன்.